இப்பொழுதும் நம் மத்தியிலே தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய சகோதரர், அருமையான சகோதரர் சந்தோஷ், மிஷினரி சந்தோஷ் வந்திருக்கிறார். எப்பொழுதுமே அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு உற்சாகம். ஆமென், ஹல்லேலூயா. நன்றாக உற்சாகமாக நாம் கரங்களை தட்டி அருமையான சகோதரர் சந்தோஷ் அவர்களை வரவேற்போம். हालेलुया, हालेलुया। इस समय में हम लोग प्रार्थना करेंगे, उसके बाद परमेश्वर के वचन में हम जाएंगे. இப்பொழுது நம்ம ஜெபித்து அதுக்கு பிறகு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரா போகலாம். प्यारे परमेश्वर यीशु मसीह, आपके प्रभु जी सम्मुख में हम लोग आते हैं परमेश्वर। इस समय में प्रभु आप हमें लेकर चलाइए। इस समय में परमेश्वर आपकी स्पष्टता को मांगते हैं, आपकी प्रभु जी अगुवाई को हमारे जीवन में मांगते हैं परमेश्वर। यहाँ पर बैठे हुए हर एक जनों को हम तेरे हाथों में सौंपते हैं ஆண்டவரே. இந்த காலைவேளை அப்பா உம்முடைய தெளிவு ஆண்டவரே கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த நாளில் அப்பா நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்கள் அப்பா என்ன தேவையாக இருக்கிறதோ ஆண்டவரே அப்படியே நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் அப்பா எங்களை அப்பா தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மூலமாக அப்பா நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். परमेश्वर की नाम की महिमा हो। परमेश्वर हमारे बीच में है, परमेश्वर की क्रियाएं हमारे बीच में लगातार हो रही हैं। परमेश्वर हमें लगातार लेके चला रहा है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்தி எப்பொழுதுமே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறது. परमेश्वर हमारा जिंदा परमेश्वर है, हालेलुया. நம்முடைய தேவன் உயிருள்ள கடவுளா இருக்கிறார். ஆமென். हम अनेकों समय में हम मसीह लोग शायद भूल जाते हैं. நம்ம अनेक நேரத்தில் கிறிஸ்தவர்கள் அதை மறந்துடுறோம். हम अनेकों समय में कैसा है, ओके जिंदगी जी रहे हैं जैसा दूसरा भगवान है, दूसरा ईश्वर है, वैसे ही हम लोग अपने यीशु मसीह को भी सोच के ऐसे ही जिंदगी जीते रहते हैं. நாமும் மற்றவங்களை போல ஏதோ நம்ம ஒரு கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறோம். ஸோ அது மாதிரி அந்த மாதிரி யோசனையில் இந்த உயிருள்ள தேவனை நம்ம மறந்து விடுகிறோம். परमेश्वर हमारा जिंदा परमेश्वर है. நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவராக இருக்கிறார். आज सुबह में अब जब बाइबल उठा के जब लेते आते समय मेरा कल एक नया आधार कार्ड आया था. நான் பைபிள் கொண்டு வரும்போது அந்த பைபிளில் புதிய ஆதார் கார்டு இருந்தது. उधर ही बगल में रखा था, तो ये आधार कार्ड को अभी मैं आते समय उठा के ओके बाइबल में रख लूंगा ऐसा करके मैं सोचा. பக்கத்தில் இருந்துச்சு. பைபிள் எடுக்கும்போது அந்த ஆதார் கார்டு எடுத்து பைபிளில் உள்ள வச்சிடலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன். யோசனை வந்துச்சு. तो जब नीचे आते समय कि ये आधार कार्ड इस दुनिया में रहने के लिए, भारत देश में रहने के लिए एक आइडेंटिटी कार्ड के रूप में हम इसे यूज कर रहे हैं. ஸோ அப்போ யோசனை என்ன வந்துச்சுன்னா, இந்த ஆதார் கார்டு இந்த உலகத்துல இந்த இந்தியாவில் வாழ்வதற்கான ஒரு அடையாள அட்டையாக இருக்கிறது. इस आधार कार्ड को अगर आप कहीं भी जाएंगे, एयरपोर्ट में जाने से, रेलवे स्टेशन में जाने से, ट्रेन में जाने से, या फिर कहीं भी आपको कोई पकड़ता है, जैसे कि अभी हम अनेकों बार देखा है कि यहाँ पर तमिलनाडु में नॉर्थ इंडिया से अनेकों लोग एकदम उनका फेस देखने से पुलिस वाले या अनेकों लोग देखते हैं तुम कहाँ से आए हैं, तो वो आधार कार्ड दिखाने से वो छोड़ देते हैं. ஸோ நம்ம இந்த ஆதார் கார்டை விமான பயணத்தில், ட்ரெயின் பயணத்தில், மற்ற எல்லா ப்ரூஃபாக பயன்படுத்துகிறோம். ஒரு சில நேரங்களில் தமிழ்நாட்டில் நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மூஞ்சை பார்த்தாலே இவங்க எது சம்திங் வேற ஒரு ஊரில் வந்திருக்கிறாங்க, அதனால ஆதார் கார்டு காடுப்பா அப்படின்னு சொல்லி அப்படி செக் பண்ணும்போது பயன்படுத்தப்படுகிற ஒரு அடையாள அட்டையாக இருக்கிறது. प्रिय लोग, देखिए दुनिया के लिए एक आधार कार्ड, ये आधार कार्ड में मतलब हम दिखा सकते हैं हमारा आइडेंटिटी है, हम इस भारत देश के हैं. பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அப்போ நம்ம வாழ்ந்துக்கிற வாழ்க்கைக்கு ஒரு அடையாள அட்டையாக, ஒரு அடையாளமாக, ஒரு ஐடென்டிட்டியாக நான் இருக்கிறேன், என்னுடைய இதுதான் சொல்லி நம்ம அந்த அடையாள அட்டையை, அந்த ஆதார் கார்டை காட்ட முடியும். और इसे मेरे को ये शायद तीसरी बार मैं आधार कार्ड को ले रहा हूँ. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மூன்றாவது முறையாக ஆதார் கார்டு வாங்குறாரு. क्यों ले रहा हूँ कि इसको अपडेट हो रहा है, मतलब कहीं एड्रेस चेंज हो रहा है, कहीं नंबर चेंज कर रहे हैं, कुछ ऐसा हो रहा है. அவர் 3 முறை நார்த் இந்தியாவில் இங்கே தமிழ்நாட்டில் 3 முறை ஆதார் அட்டை வாங்கிட்டாரு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நம்ம நிறைய பேர் வாங்குறதில்ல. 3 முறை ஒரு முறை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாரு, அப்போ வந்துருச்சு புது கார்டு வந்துச்சு. ஒரு முறை மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணாரு, புது கார்டு வந்துச்சு. ஒரு முறை முதல் முறை அப்ளை பண்ணாரு, அப்போ ஒரு புது கார்டு வந்துச்சு. இவர்கிட்ட 3 ஆதார் அட்டை இருக்குது. लेकिन एक ही आधार है वो.
ஆனா ஒரே ஒரு அடையாளம் தான். So ये सब चीजों को मतलब साइड में रखते हुए, लेकिन इससे मैं क्या बोलना चाहता हूँ कि परमेश्वर हमारे जीवन में एक आइडेंटिटी को रखा है हमारे लाइफ में. இந்த காரியத்தை நம்ம வந்து ஒதுக்கி வைத்து விடலாம். இந்த காரியத்தில் நம்ம என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளத்தை வைத்து இருக்கிறார். हमारा एक आइडेंटिटी है, हमारा एक पहचान है कि हम कौन हैं. நமக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, நாம் யாராக இருக்கிறோம் என்று சொல்லி. हम दुनिया में रहते समय, हम लोगों के साथ रहते समय, हमें अनेकों समय में अपनी पहचान को भूल जाते हैं. நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நம்ம மற்றவர்கள்ட்ட பழகும் பொழுது நம்முடைய உண்மையான அடையாளத்தை நாம் மறந்து விடுகிறோம். प्रिय लोगों, हम परमेश्वर की संतान हैं, परमेश्वर के जन हैं हम लोग. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆண்டவருடைய சந்ததியா இருக்கிறோம். जितने लोगों ने प्रभु यीशु मसीह के नाम को लिया है, प्रभु यीशु मसीह को ग्रहण किया है, उसने अपनी संतान होने का अधिकार दिया है. பிரியமானவர்களே, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவர்கள் எல்லாமே ஆண்டவருடைய புத்திரராக இருக்கிறான்னு சொல்லி அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். कितने लोगों को वचन मालूम है? எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும் உங்களுக்கு? वचन में लिखा हुआ है ना कि जितनों ने उसे ग्रहण किया है, यूहन्ना में लिखा हुआ है 4 अध्याय उसके 12 वचन में कि 1 अध्याय उसके 12 वचन में कि जितनों ने उसे ग्रहण किया है उसने अपना संतान होने का अधिकार दिया है. இந்த வேத வசனத்துல வர போடப்பட்டிருக்க யோவான் 1:12 போடப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டவர்களோ, ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் அவருடைய புத்திரர்கள், பிள்ளைகள் என்ற ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. सो जब हम अपने उस पहचान को अपनी जिंदगी में जब हम बनाए रखेंगे तो हमारे जिंदगी में हम किसी भी भली वस्तु की कमी घटी नहीं होगी. हमें நம்முடைய உண்மையான அடையாளத்தை நாம் தற்காத்து கொண்டோம் என்று சொன்னால், நமது உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட எந்த ஒரு குறையும் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது. आज अनेकों समय में क्या होता है कि अपनी पहचान को लोग भूल जाते हैं. இன்றைக்கு காலகட்டத்தில் என்ன நடக்கிறதுனா, நம்முடைய உண்மையான அடையாளத்தை ஜனங்கள் மறந்து விடுகிறார்கள். या फिर हम क्या हो जाते हैं कि वो एहसान फरामोश, हिंदी में एक शब्द है कि हम धन्यवादी हृदय के साथ नहीं रहते. एक धन्यवादी हृदय हमारे अंदर नहीं रहता है. நம்ம ஒரு பழமொழி சொல்றாரு, அந்த பழமொழியுடைய அர்த்தம் என்னன்னா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கிறது இல்லை. हम अनेकों समय में परमेश्वर की संतान है, हम अपने मर्जी के अनुसार अपना जीवन जीने लगते हैं. நம்ம அநேகருக்கு நம்ம தெரியும், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், புத்திரர்களா இருக்கிறோம் என்று சொல்லி தெரிந்தும் நம்ம இஷ்டத்து பிரகாரமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். और उस समय में हमारी पहचान होने के बावजूद भी हम कष्ट में रहते हैं, हम दुख में हमें अपने जीवन बिताना पड़ता है. இன்னொரு விதத்துல பார்க்கும்போது, நாம் உண்மையான அடையாளம் தெரிந்தும் கூட, நான் யார், கிறிஸ்துவுக்குள்ள நான் யார் என்று தெரிந்தும் கூட நம்ம நிறைய பேர் வந்து கஷ்டத்திலையும் பிரச்சனையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். प्रिय लोगों, आज मैं परमेश्वर के सम्मुख में आपको और मैं अपने आप को रखकर, जैसे मैंने अपने इस आइडेंटिटी कार्ड को अपडेट किया है, वैसे ही हमें अपने जीवन को अपडेट करना है. பிரியமானவர்களே, இந்த நாள்ல ஆண்டவருடைய சமூகத்துல நாம் நம்முடைய அடையாளத்தை புதுப்பிக்க போகிறோம். எப்படி இந்த ஆதார் கார்டு ஒவ்வொரு முறையும் அப்டேட் பண்ணப்படுகிறதோ, அதை போல நம்முடைய அடையாளத்தை, கிறிஸ்துக்குள்ளா நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி அடையாளத்தை நாமும் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல அப்டேட் செய்ய போகிறோம். इसमें मैं बस नंबर, मेरा आधार नंबर वही था. இந்த இதுல கார்டுல என்னுடைய ஆதார் நம்பர் ஒரே நம்பர் தான், 3 கார்டுலயும் ஒரே நம்பர் தான். आप परमेश्वर की संतान आप ही हैं. நீங்க ஆண்டவருக்குள்ளாக புத்திரர்கள்னு சொல்லப்பட்டது அது உண்மைதான், அது ஒரே காரியம் தான். लेकिन शायद आप एड्रेस भूल के कहीं दूसरी जगह घूम रहे हो अपनी लाइफ में. ஒருவேளை நீங்க வந்து அதே அடையாளத்தை வைத்து கொண்டும் ஆனா அட்ரஸ் நீங்க மாறி சுத்தி கொண்டிருக்கலாம். शायद वो कुछ ऐसी स्थिति हो सकती है, आप शायद पाप के कारण या घर की परिस्थितियों के कारण, अनेकों दुनिया में जो कष्ट है, दुख है, संकट है, उस कारण से आप भटक गए हो सकते हैं अपनी लाइफ में. ஒருவேளை அந்த அப்டேட் செய்யப்படும் சொல்லும்போது, அந்த ஒருவேளை உங்க பாவத்துல இருந்து நீங்க வந்து சுத்தி கொண்டிருக்கலாம். ஒருவேளை பிரச்சனைல, குடும்ப சூழ்நிலைகள்ல, குடும்பத்தினோட போராட்டத்துல, அப்படிப்பட்ட பல பிரச்சனைகளை வந்து நீங்க சுத்தி கொண்டிருக்கலாம். लेकिन आज एक समय है, इस कलीसिया में आप लोग आए हैं, आप अपने जीवन को दोबारा परमेश्वर के सम्मुख में लाकर, प्रभु जी मेरा सही एड्रेस, मेरा सही पहचान क्या है, मुझे परमेश्वर दीजिए. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற நீங்க மீண்டுமாக தேவனுக்குள்ளாக புதுப்பிக்கப்பட போறீங்க. ஆண்டவரே, என்னுடைய உண்மையான அடையாளம் என்ன, ஆண்டவரே என்னுடைய உண்மையான ஸ்தானம் என்ன, ஆண்டவரே என்னுடைய உண்மையான நிலை என்னன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளாக மீண்டுமாக நாம் புதுப்பித்துக் கொள்ள போகிறோம். प्रिय लोगों, अनेकों समय में हमारे जीवन में ऐसी परिस्थितियां आती हैं कि हम क्या करें हमें समझ में नहीं आता है. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பல விதமான பிரச்சனை வருது. என்ன செய்ய போகிறோம், அந்த பிரச்சனை எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம்னு சொல்லி தெரியாத
குழப்பமான சூழ்நிலை அந்த அளவுக்கு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. लेकिन ऐसे समय में मैंने जहाँ तक अपनी जिंदगी में महसूस किया है, अनेकों समय में हम अपनी ताकत के द्वारा अपनी ताकत के द्वारा जो कुछ करना चाहेंगे उस समय में उलझने और ज्यादा ही बढ़ जाती हैं. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்க்கும்போது என்னுடைய அனுபவத்தின் மேல சொல்லுகிறேன் என்னவென்றால், அந்த சூழ்நிலையை, அந்த போராட்டத்தை, அந்த பிரச்சனையை என்னுடைய பலத்துல நான் ஓவர் கம் பண்ணணும், என்னுடைய சுய பலத்துல நான் எப்படியா ஜெயிக்கணும்னு சொல்லி முற்படுகிறேன். लेकिन उस समय में बहुत ज्यादा उलझन बढ़ जाती है. அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக பெருகி கொண்டுதான் இருக்குது. और भी हम गड्ढे में चले जाते हैं, இன்னும் ஆழத்துக்குள்ள நம்ம போய்கிறோம். और भी हम बहुत ज्यादा दिमाग हमारा क्या करना है फट जाने की ऐसी स्थिति में आ जाते हैं. அப்படியே மண்டை வெடிச்சு போற அளவுக்கு என்னடா பண்றதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு நம்ம மூழ்கி போகிறோம் அதே பிரச்சனை இல்ல. लेकिन प्रिय लोगों, लेकिन जब परमेश्वर के सम्मुख में प्रभु के हाथ में अपनी परिस्थितियों को सौंप देते हैं, परमेश्वर के सम्मुख में मेरी पहचान में परमेश्वर की संतान हूँ, परमेश्वर मेरे साथ है, प्रभु यीशु मसीह मेरे साथ साथ रहता है, जब अपनी पहचान को जानकर अपने पिता के पास अपनी स्थिति को सौंपते हैं, परमेश्वर हमारी स्थितियों को वो बदलता है. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பயங்கரவாதமான பிரச்சனைகளை குழம்பி கொண்டிருக்கிற நாம் இந்த காலவேளையில ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை உண்மையான அடையாளத்தை வைத்து, ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்க, நான் உம்முடைய பிள்ளையாக சந்ததியாக புத்திரராக இருக்கிறேன்னு சொல்லி அந்த அடையாளத்தை நம்ம ஆண்டவர் சமூகத்துல வைத்து செய்யும் பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள் இருந்து நாம் விடுதலையை எளிமையாக பெற்றுக்கொள்ளலாம். प्रिय लोगों, देखिए पुराने नियम में एक व्यक्ति के बारे में हम देखते हैं. பழைய ஏற்பாட்டுல ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கிறோம். पुराने नियम में जो इजरायली लोगों के ऊपर बार बार फलिस्ती लोग आकर उसे परेशान करते थे. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான அநேக அந்த எதிரிகள் வந்து அடிக்கடி தொந்தரவு செய்கிறார்கள். लेकिन देखिए परमेश्वर जाकर गिदियोन को जाकर बोलता है, हे सूरवीर सूरमा तू उठ खड़ा हो. அந்த நேரத்துல வந்து ஆண்டவர் வந்து கிதியோனை பார்த்து சொல்றான், பராக்கிரமசாலியே எழுந்திரு யுத்தம் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து கிதியோனை பார்த்து சொல்லுகிறார். परमेश्वर उसे एक आइडेंटिटी दे रहा है, वहां पर एक उसे पहचान दे रहा है. அந்த நேரத்துல கிதியோனுக்கு ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார். परमेश्वर वो अपनी ताकत, वो अपना ध्या, वो अपनी सामर्थ को, अपने ताकत को उसको बोलकर दे रहा है कि तू उठ खड़ा, तू सूरवीर सूरमा है, तू उठकर खड़ा हो जा. அந்த நேரத்துல பலவிதமான பிரச்சனைகள், போராட்டத்தின் மத்தியில அந்த கிதியோனை பார்த்து ஆண்டவருடைய அடையாளத்தை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி, கிதியோனே எழுந்திரு, யுத்தம் பண்ண எழுந்திரு, நீ பராக்கிரமசாலியே எழுந்திரு என்று சொல்லி ஆண்டவர் அது அடையாளத்தை கிதியோனுக்கு வெளிப்படுத்துகிறார். शायद आप लोगों पे यहाँ पर बैठे हुए परमेश्वर के बच्चे लोग, आप लोगों को भी परमेश्वर ने एक समय बोला होगा, एक समय में आपको भी वो ताकत भरे, वो परमेश्वर की वायदा वचनों को आप हर एक जनों से परमेश्वर ने बातें किया होगा. இந்த நேரத்துல இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் அப்படியே சொல்லி இருக்கலாம். மகனே எழுந்திரு, யுத்தம் பண்ணு, நான் கூட தான் இருக்கேன்னு சொல்லி பலவிதமான வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், பேசி இருக்கலாம். वही परमेश्वर आपको दिया हुआ आपकी पहचान है. அந்த வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அடையாளமாக இருக்கிறது. लेकिन गिदियोन क्या बोलता है, मैं तो बलहीन हूं, मैं कमजोर हूं, ऐसा हूं, वैसा हूं, ऐसा करके वो समय में बोलता है. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தின பிறகு கூட கிதியோன் என்ன சொல்றாருன்னா, ஐயோ நான் எளிமையானவன், ஐயோ நான் வந்து சின்னவன், ஐயோ நான் வந்து பயப்படுறவன் அப்படி சொல்லி தன்னை தாழ்ந்த ஒரு இதயத்துல போகிறார். नहीं, परमेश्वर ने उसे पहचान दी कि सूरवीर सूरमा तू है. இல்ல, நிச்சயமாகவே நீ பராக்கிரமசாலின்னு சொல்லி ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார். सहेलो कलीसिया में बैठे हुए थोड़े से विश्वासी लोग और जो देख रहे हैं वो लोग, परमेश्वर ने आप लोगों को सूरवीर सूरमा कहकर बुलाया है. இந்த சூழ்நிலையில பலவிதமான சூழ்நிலை அகப்பட்டிருக்கிற இங்க உட்கார்ந்திருக்கிற நீங்களும், இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அது என்ன அடையாளம்னா, பராக்கிரமசாலியே எழுந்திரு என்று சொல்லி, उठकर खड़े हो जाओ, எழுந்திரு எழுந்திரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். आपके द्वारा परमेश्वर सेनाओं को हराने वाला है. உங்களை கொண்டு உங்க மூலமாக எதிரிகளை வீழ்த்த போகிறார். आपके द्वारा परमेश्वर चरित्र को बदलेगा, इतिहास को बदलेगा. உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு சரித்திரத்தையே மாற்ற போகிறார். परमेश्वर वो जिंदा परमेश्वर है, जिसकी हम और आप आराधना करते, वो जिंदा परमेश्वर है. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். वो परमेश्वर ऐसा नहीं कि वो इतिहास नहीं बनाता, वो इतिहास बनाने वाला परमेश्वर है. நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் உருவாக்குற தேவனாக இருக்கிறார். हिस्ट्री मेकर है. அவர் வந்து சரித்திரத்தை உருவாக்குறவராக இருக்கிறார். हमारा परमेश्वर वो हिस्ट्री मेकर है. நம்முடைய தேவன்
ஒரு சரித்திரத்தையே ஏற்படுத்துகிற தேவனா இருக்கிறார். वो परमेश्वर आपकी जिंदगी से ही एक हिस्ट्री बनाने वाला है. ஆண்டவர் இந்த காலவேளையில உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். शैलो कलीसिया के द्वारा परमेश्वर हिस्ट्री बनाने वाला है. இந்த ஷைலோ சபையின் மூலமாக ஆண்டவர் ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்த போகிறார். मैं विश्वास के साथ बोलता हूं कि आने वाले दिनों में शैलो कलीसिया के बारे में सुनेंगे और लोग परमेश्वर की ओर दौड़े चले आएंगे. இந்த நேரத்துல கூட விசுவாசத்தோட கூட நான் அறிக்கை செய்கிறேன், இந்த ஷைலோ சபையின் மூலமாக பல ஜனங்கள் ஆண்டவருக்காக ஓடி வருவார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன். क्योंकि हमारी कलीसिया एक हिस्ट्री मेकर कलीसिया होगी. ஏனென்றால் இந்த ஷைலோ சபை ஒரு சரித்திரத்தை படைக்க போகிற ஒரு சபையாக இருக்க போகிறது. क्योंकि परमेश्वर ने बोला है कि मैं इस पत्थर पर अपनी कलीसिया को बनाऊंगा और अधोलोक के फाटक उस पर प्रबल नहीं होंगे. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. परमेश्वर हमारे साथ है. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். कलीसिया के साथ है. இந்த சபையோடு கூட இருக்கிறார். अधोलोक के फाटक कुछ भी नहीं कर पाएंगे. அந்த சத்துருடைய பாதாளத்தின் வாசல்கள் ஒன்றுமே மேற்கொள்ள மாட்டார்கள். परमेश्वर ने हमें वो पहचान दी है. நமக்கு ஒரு அடையாளத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். वो कलीसिया के लोग आपको एक पहचान है. பிரியமானவர்களே, நீங்களும் சபைக்கென்று ஒரு அடையாளமாக இருக்கிறீங்க. परमेश्वर ने आपको हर एक व्यक्तिगत रूप में आपको सामर्थ्य दी है, व्यक्तिगत रूप में आपको एक पहचान दी है. பிரியமானவர்களே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் பேராக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். प्रभु, जब मैं पिछले साल एक दिन प्रार्थना करते समय परमेश्वर मेरे अंदर एक सोच दिया कि कैसे परमेश्वर हमारे देश में जागृति कैसे आएगी, तो परमेश्वर एक छोटी सी सोच मुझे दिया. நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய தேசத்துல எப்படி எழுப்புதல் வரப்போகுது, எப்போ எழுப்புதல் வரப்போகுது சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் போது அப்பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு சிந்தனையை கொடுத்தார். तो परमेश्वर बोला कि जब कलीसिया अपने अधिकार को पहचान जाएगी और कलीसिया में रहने वाले विश्वासी अपने अधिकार को पहचान जाएंगे, परमेश्वर उस जागृति को हमारे बीच में उड़े लेगा. அந்த யோசனை என்னவென்றால், சபையின் கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்துவ சரீரம் தன்னுடைய அதிகாரத்தை உணர்ந்து தன்னுடைய அடையாளத்தை உணர்ந்து எழும்பும் பொழுது தேசத்துல எழுப்புதல் வரும் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தினார். विश्वासी लोग अपने अधिकार को पहचान जाएंगे, परमेश्वर उस समय में एक बड़े बदलाव को लेकर आएगा. விசுவாசிகள் தங்களுடைய அடையாளத்தை தங்களுடைய அதிகாரத்தை அறிந்து செயல்படும் போது நம்முடைய தேசத்துல ஆண்டவர் எழுப்புதலை கொடுப்பார். प्रिय लोगों, विश्वासी लोगों को परमेश्वर ने वो ताकत दी है, वो पहचान दी है. பிரியமானவர்களே, விசுவாசிகளாக நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். हम मरकुस 16 अध्याय के उस लास्ट वचन में क्या पढ़ते हैं? மார்க் 16 அதிகாரம் கடைசி வசனத்தை என்ன படிக்கிறோம்? वहां पर क्या लिखा हुआ है? அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? आप देखिए, पढ़कर अभी पढ़ेगी, दीदी पढ़ी, उसको पढ़ के देखेंगे क्या लिखा हुआ है वहां पे. நம்ம அந்த வசனத்தை இப்பொழுது படிக்கலாம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடன் கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களாலே वसनத்தை உறுதிப்படுத்தினார். आमेन. वो देखिए वो क्या चिन्ह है, वो लोग उनके द्वारा क्या चिन्ह हुए उसे हम पढ़ते हैं. देखिए हम पढ़ेंगे 17 वचन में, 16 का 17 वचन. மார்க் 16 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கிறேன். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். तो देखिए क्या लिखा हुआ है यहाँ पर, विश्वासियों को परमेश्वर ने क्या चिन्ह दिया है. விசுவாசிகளுக்கு ஆண்டவர் என்ன ஒரு அடையாளத்தை கொடுத்தார்? आपको परमेश्वर ने क्या चिन्ह दिया है? आपको परमेश्वर ने क्या एक अधिकार दिया है? ஆண்டவர் உங்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? जब कलीसिया के विश्वासी लोग अपने अधिकार को जान जाएंगे कि परमेश्वर मेरे द्वारा, मैं जो विश्वास करती हूँ, मैं जो विश्वास करता हूँ, मैं दुष्ट आत्मा को निकाल सकता हूँ, जब एक विश्वास में आएंगे तब. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அதை பார்த்து எனக்கு அந்த வசனத்தின் மூலமாக அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்துவார்கள் என்று சொல்ல அதிகாரத்தை விசுவாசியாக எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை செயல்பட வேண்டும். तो जब हमारे अंदर ये विश्वास आएगा, आपके अंदर जब विश्वास आएगा, तो हम किसी से डरेंगे नहीं. சோ உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட விசுவாசம் வரும்போது எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. उस समय कोई किसी भूत को देखकर, किसी दुष्ट आत्मा को देखकर हम अपने आप को पीछे नहीं जाएंगे. எந்த பேயை பார்த்தோ பிசாசை பார்த்தோ நாம அப்படியே பின்னாடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை.
இல்ல परमेश्वर ने हमें वो अधिकार दिया है, दुष्ट आत्माओं को भगाने का अधिकार दिया है। பிரியமானவர்களே பிசாசுகளை துரத்துவதற்கு தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் जब हम ऐसा करेंगे उस जगह पर जागृति आएगी कि नहीं आएगी? அப்படி இந்த அதிகாரத்தை செயல்படும் போது எழுப்பது வருமா வராதா? परमेश्वर उस जगह पर, उस परिवार में, उस जगह पर एक बड़े बदलावट को लेकर आएगा। அப்படிப்பட்ட அதிகாரத்தை செயல்படுகிற இடத்துல தேவன் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார்। परिवार में बदलावट आएगी, குடும்பத்துல மாற்றங்கள் வரும், समाज में बदलावट आएगी, समाज में बदलावट आएगी, நம்முடைய குழுவுகள்ல வந்து மாற்றங்கள் வரும், सोसाइटी में बदलावट आएगी, நம்முடைய சமுதாயத்துல மாற்றங்கள் வரும்। इसका एक उदाहरण है, इसका एक उदाहरण है, मैं अपनी जिंदगी में महसूस किया हूं। எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கிறேன்। जब मैं 2016 में जब बाइबल कॉलेज और अंडमान की सेवकाई खत्म करके जब एमपी में गया था, तब 2016 ஆண்டு வந்து நான் பைபிள் காலேஜ் முடிச்சிட்டு அந்தமான போயிட்டு மறுபடியும் என்னோட ஊருக்கு எம்பிக்கு நான் போயிருந்தேன்। तो उस जगह पर यूपी में एक लड़के को दुष्ट आत्मा पकड़ी थी। அப்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து பையனுக்கு வந்து பிசாசு பிடிச்சிருந்தது। उसको कैसा दुष्ट आत्मा थी कि उसको अगर कोई टच करेगा तो बहुत ज्यादा गंदा है, गंदा है, गंदा है, एकदम क्या बोलेंगे, लाइक लैट्रिंग इतने हद तक वो गंदा अपने आप को बोलता था अपने आप। हाँ। சோ அப்ப எப்படிப்பட்ட பிசாசு பிடிச்சிருந்துச்சு அந்த பையனுக்கு? யாராவது அந்த பையனை அப்படி தொட்டாங்கன்னா நான் அசுத்தம், நான் கந்தா, நான் அழுக்கு, அத லெட்டின் அது மாதிரி தப்பான அந்த ரொம்ப பயங்கரமான ஒரு தன்னைத்தானே சொல்லுகிற ஒரு बहुत बेकार स्थिति में था वो। அந்த பையன் வந்து பயங்கரமான மோசமான நிலையில இருந்தான்। बहुत ज्यादा जब ठंडी स्थिति में, जब बहुत ज्यादा जनवरी फरवरी में जब ठंडा रहेगा, उस समय में न्यूज़पेपर पहन के एकदम खुले आसमान के नीचे सोएगा। அந்த ஜனவரி பிப்ரவரிலாம் உத்தரப்பிரதேசலாம் பயங்கரமான குளிர் இருக்கும்। ஆனா அந்த குளிர்ல கூட ஷர்ட்லாம் போடாம ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் மேல போட்டுட்டு அப்படியே நின்னுட்டு இருப்பான்। और रात में वो ठंड के समय में वो समरसेबल जो नल है उसे चालू करके पूरी रात नहाता रहेगा, बहुत समय तक नहाता रहेगा। எந்த அளவுக்கு மோசமான நிலையில இருந்தான்னா அப்படிப்பட்ட குளிரான நேரத்துல அந்த சில்லுன்னு தண்ணியை திறந்து விட்டு குளிப்பான் அந்த நேரத்துல, ராத்திரி நேரத்துல। अगर कोई उसको एक बार टच कर लेगा तो ये जो हम रिन सोप है ना, उससे 1000 बार 100 बार ऐसा हाथ धोता रहेगा। சோ யாராவது அந்த பையனை அந்த நேரத்துல தொட்டாங்கன்னா அந்த தொட்ட இடத்துல 100 முறை 150 முறை அப்படியே கழுவி சுத்தம் பண்ணுவான்। इतने हद तक हाथ धोएगा कि उसके हाथ वो सोप से फट जाएंगे, खून आने लगेगा। எந்த அளவுக்கு கையை தோய்ப்பானாக்கா, அந்த வாஷ் பண்ணுவானாக்கா, அந்த சோப்பு போட்டு கையில ரத்தம் வர அளவுக்கு போவான்। बहुत हालत खराब थी उसकी, பயங்கரமான மோசமான நிலை। उसे देखते समय एकदम बेचारा एकदम सूख गया था, एकदम शरीर उसका मतलब क्या होने वाला उसको नहीं मालूम है। அவனை பார்க்கும்போது அப்படியே ஒல்லிய கூனி குறுகி ஒல்லியா இருந்தான், என்ன பண்ண போறான், எப்படி இருக்க, உயிர் வாழ போறான், அப்படி யோசனை இருந்துச்சு। सो मैं और रामगोपाल जो अपने अभी फिलहाल में हमारे जो मिशनरी रामगोपाल आए थे, वो उनके रिश्तेदार थे, वहां पर मुझे बुलाया, हम लोग जाएंगे वहां पर, एक लड़का है उसके लिए प्रार्थना करके आएंगे, ऐसे बुला के लेके गए। சோ அப்பொழுது நம்முடைய மிஷனரி ராம்கோபால் மிஷனரி சண்டே வந்திருந்தாருல, பாபா ராம், அவர் வந்து அப்போ அவரும் அவங்க சொந்தக்காரன் வந்து இவரை கூட்டு போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு பையன் இருக்கிறாங்க, சோ வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க। वो जो लड़का है वो उनका रिश्तेदार था रामगोपाल का। அந்த பையனுடைய சொந்தக்காரர் தான் நம்முடைய மிஷனரி ராம்கோபால்। तो वहां जाके हम देखते हैं तो वो आके सीधा रामगोपाल के पांव में आकर गिर गया वो लड़का। சோ அந்த அங்க போன உடனே அந்த பையன் வந்து ராம்கோபால் மிஷனரி கால்ல அப்படியே விழுந்தான்। क्यों गिर गया? क्योंकि वो पहले गुरु थे ना, तो इसलिए वो मन के साथ कि ये तो गुरु थे, लाइक तो एक गुरु आ गया अभी मुझे ठीक कर देगा, ऐसा करके उस मन के साथ वो गिर गया। சோ ஏன் அந்த ராம்கோபால் மிஷனரி பார்த்து கீழே விழுந்தாருன்னாக்கா, ஏற்கனவே அவருக்கு வந்து பாபாவா இருந்தாரு, அது பாபா வந்துட்டாரு என்ன எப்படியாவது சுகமாக்கிடுவாருன்னு சொல்லி கால்ல அப்படியே விழுந்துட்டாரு। लेकिन उन्हें नहीं मालूम है कि बाबा बदल गया है। ஆனா அந்த பையனுக்கு தெரியல பாபா வந்து இயேசுவின் பிள்ளையா மாறிட்டாருன்னு சொல்லி। अभी बाबा यीशु मसीह का बाबा बन गया है। அந்த பாபா வேற ஒரு பாபா இருந்தவர் இன்னைக்கு இயேசுவின் பாபாவா மாறிட்டாரு। तो उस जगह पर देखिए, हम जैसे थे वैसे ही हम लोगों ने जाकर प्रार्थना किया। அந்த நேரத்துல நாங்க எப்படி இருந்தோமோ அதே சூழ்நிலையில அந்த 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 பையனுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம்। बाबा जो यीशु मसीह के बाबा के रूप में उन्होंने प्रार्थना किया। அந்த நம்ம மிஷனரி பாபா இருந்தாரு, இயேசுவின் பிள்ளையாக அவர் வந்து ஜெபம் பண்ணாரு। हम लोग 2 दिन वहां पर थे। அந்த நேரத்துல 2 பேர் அந்த இடத்துல இருந்தோம்। 2 दिन वहां पर थे, 2 दिन 2 நாட்கள் அந்த இடத்துல வீட்ல हम उसके लिए प्रार्थना करें। அவங்க அந்த பையனுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம், लगातार प्रार्थना करें, தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம்। परमेश्वर उसको चंगाई दिया, அந்த நேரத்துல ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார், उसके अंदर बदलावट लेकर आया, அந்த மகனுக்கு ஒரு மாற்றங்களை கொடுத்தார்। और जो पहले से स्थिति थी वो बहुत स्थिति उसके जीवन में बदली। அப்ப முதல்ல இருந்த மோசமான நிலையை விட
ஆண்டவர் முற்றிலுமாக மாற்றங்களை கொடுத்தார். लेकिन हम लोग वहां से वापस आ गए, அந்த நேரத்துல நாங்க திரும்ப வந்து விட்டோம். लेकिन उसकी स्थिति और थोड़ा फिर खराब हो गई. நாங்க திரும்பி வந்த பிறகு மீண்டுமாக அந்த பையனுடைய நிலைமை மோசமாக போக तो उन लोगों ने फिर दोबारा हम लोगों को कुछ दिनों बाद बुलाया. அதுக்கு பிறகு மீண்டுமாக எங்களை அந்த இடத்துல கூப்பிட்டாங்க. फिर हम दोनों लोग गए उस जगह पर. நாங்க ரெண்டு பேரும் அங்க போனோம். तो उस समय में जब हमने जाकर उसके लिए वहां पर 2-3 दिन उस समय में भी थे, அந்த நேரத்துல கூட இன்னும் 2 நாள் அங்க தங்கி அவங்களுக்கு ஜெபம் பண்ணோம். इस समय जो मैं ये सब बोल रहा हूँ उस समय में लोग बहुत थे, क्योंकि उसकी इतनी हालत खराब थी कि पूरे गांव के लोग देखने के लिए आते थे. जब हम प्रार्थना कर रहे थे तो वहां पर पूरे लोग इकट्ठे हो जाएंगे वहां पे. அந்த நேரத்துல என்னன்னா இரண்டாவது முறை போகும்போது என்னன்னா அந்த பையனுடைய நிலைமை அந்த ஊருக்கே தெரியும், மிகவும் மோசமான நிலைமை. அந்த நேரத்துல 2 பேர் ஜெபம் பண்றாங்க, இந்த பையனுக்கு எப்படி சுகமாகும் ஜெபம் பண்றாங்கன்னு சொல்லி அந்த ஜெபத்தை பார்க்கறதுக்கு ஊர் மக்களே கூடி திரண்டுட்டாங்க. पूरे गांव के लोग आकर देखते थे, जवान लड़का लोग, क्योंकि वो जवान था तो उसके दोस्त लोग हैं कि ये क्यों ऐसा हो गया इसकी जिंदगी में, तो पूरे लोग देखेंगे उस समय में. அவருடைய நண்பர்கள், அந்த பையனுடைய நண்பர்கள், அந்த வாலிப பையனா இருக்கிறதுனால ஐயோ பாவம் இப்படி ஆயிட்டான்னு சொல்லி எப்படியாவது விடுதலை ஆகுமா இல்லாட்டி எப்படி ஜெபம் பண்றாங்களே இதை பார்க்கும்படியாக நிறைய பேர் கூடி வந்துட்டாங்க. लेकिन प्रिय लोग उस समय हम लोगों ने विश्वास के साथ रहकर प्रार्थना करी. பிரியமானவர்களே, அந்த நேரத்துல விசுவாசத்தோடு கூட நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். और उसके लिए जब अंत में प्रार्थना किया, परमेश्वर के सम्मुख में जैसे एक गिलास पानी प्रार्थना करके उसको पिलाया. அந்த நேரத்துல ஆண்டோட சமூகத்துல ஆண்டோட பிரசன்னத்துல ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து அந்த தண்ணியை ஜெபம் பண்ணி அந்த பையனுக்கு கொடுத்தோம். मैं उसे बोला अगर तुमको वॉमिट आता है तो वॉमिट कर देना, क्योंकि तुम्हारे अंदर जो भी है गंदे कार है, जो गंदी आत्मा है, जो कुछ भी है अंदर हो सकता है वो बाहर आ जाएगा. ऐसे में उसके बोल के वो पानी दिया था. அந்த தண்ணியை நான் கொடுக்கும்போது சொன்னேன், நீ தண்ணி குடிச்ச பிறகு வாமிட் வந்துச்சுன்னா வாந்தி எடுத்துட்டு, ஏனென்றால் உள்ளுக்குள்ள இந்த ஏதாச்சும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள், அழுக்கான காரியங்கள், தந்திர காரியங்கள் வெளியே வந்துரும் அப்படி சொல்லி கொடுத்தேன். तो उसको प्रार्थना करके पानी दिया, उसके अंदर ऐसा हुआ और उसको वॉमिट आया. சோ அதே போல தண்ணி குடிச்ச உடனே அந்த தம்பி வாந்தி எடுத்துட்டான். तो वो उल्टी होने के बाद उसकी जिंदगी में बदलाव आने लगा. அப்ப வாந்தி எடுத்த பிறகு அப்படியே சூழ்நிலைகள் மாற ஆரம்பித்தது. और जैसे ही हम उसको प्रार्थना करके आ गए, हम लोग वापस आ गए घर में. மீண்டுமாக நாங்க அந்த இடத்துல நல்லா ஜெபம் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து விட்டோம். लेकिन उसके बाद क्या खबर आती है कि वो लड़का बिल्कुल ठीक हो गया. அதுக்கு பிறகு என்ன செய்து வந்ததுன்னா அந்த வாலிபன் முழுமையாக சரியாகப்பட்டான், சுகமாகப்பட்டான் என்று சொல்லி நியூஸ் வந்துச்சு. और उसके द्वारा देखिए और आगे सुनिए, उसके द्वारा आज देखिए उस यूपी गांव में, मैं अभी आगरा में जाकर, अभी जब मिशनरी जर्नी जब मैं गया था तो आगरा में लड़का लोग, बहुत जवान लोग अभी उसके द्वारा उद्धार में आए हैं. அதோட கதை முடியலங்க. இந்த அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டா ஆக்ரா போயிருந்தோம், சந்தோஷ் பிரதர் போயிருந்தாரு. ஸோ அந்த நேரத்தில் பார்க்கும்பொழுது அந்த வாலிபன் மூலமாக அந்த யூபி பகுதியில் अनेक वालिबர்கள் ஆண்டவருக்குள்ளாக வரும்படியாக அந்த வாலிபன் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். एक शुरुआत, छोटी सी एक शुरुआत हुई इस जगह पर. एक दुष्ट आत्मा के द्वारा लड़का चंगा हुआ. அந்த பகுதியில ஒரு சின்ன ஒரு காரியம், அந்த பிசாசின் மூலமாக, அந்த பிசாசு விடுதலை ஆனதன் மூலமாக அந்த இடத்துல ஒரு மாற்றம் உண்டானது. आज वहां पर कम से कम 7 से 8 जवान लोग परमेश्वर के अंदर आए. அந்த இடத்துல அந்த வாலிபன் மூலமாக கிட்டத்தட்ட 7 से 8 வாலிபர்கள் முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாலிபர்களாக மாறி இருக்கிறார்கள். जिस लड़के का भाई जिसको दुष्ट आत्मा पकड़ी थी, छोटा भाई, वो बहुत ज्यादा भक्ति करेगा, हिंदू भगवान का बहुत 1-1 घंटा तक प्रार्थना करता रहेगा. அந்த பிசாசு பிடிச்சிருந்த வாலிபனுடைய தம்பி பாய், தம்பி வேற ஒரு காரியத்துல மிகவும் பக்தியாக அதிகமாக இருப்பார். लेकिन आज वो देखिए बपतिस्मा लेकर परमेश्वर ने उसे पुलिस में एक अच्छा जॉब दिया है और वो परमेश्वर के लिए अच्छे से वो नौकरी कर रहा है. பக்தியா இருந்த அந்த தம்பியை இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்து ஒரு போலீஸ் ஜாப் கிடைச்சி நல்ல ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறார். परमेश्वर जागृति को लेकर आने वाला परमेश्वर है. ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வருகிற ஆண்டவராக இருக்கிறார். ये लोगों परमेश्वर आपके द्वारा ऐसा करने वाला परमेश्वर है. பிரியமானவர்களே, உங்க மூலமாகவும் அப்படி காரியங்கள் செய்வார். वचन में लिखा हुआ विश्वास करने वालों में ये चिन्ह होंगे. ஏனென்றால் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசிக்கிறவர்களால் இந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி. आप दुष्ट आत्माओं को निकालेंगे. நீங்க பிசாசுகளை துரத்துவீங்க. आप निकाल सकते हैं. உங்களால முடியும். आपके पास वो आपकी पहचान है. அந்த அப்படிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி, அந்த அடையாளம் உங்களுக்கு இருக்கிறது. हमारे पास भारत में रहने के लिए आधार कार्ड सरकार ने दिया है और दुष्ट आत्माओं को निकालने के लिए परमेश्वर ने हमें अधिकार दिया है. நம்முடைய இந்திய தேசத்துல வாழ்வதற்கு ஆடையாள அட்டையாக ஆதார் கார்டு இருக்கிறது. பிசாசு துரத்துவதற்கு இந்த அடையாள அட்டை இருக்கிறது. ஹalleluya. क्योंकि
हम परमेश्वर की संतान हैं। ஏனென்றால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். परमेश्वर ने हमें वो अधिकार दिया है। ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். हालेलुया। अगला देखिए वचन में और क्या लिखा हुआ और हमारी क्या पहचान है। அடுத்து என்ன அடையாளத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கான்னு சொல்லி படிக்கலாம். நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்று குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. देखिए क्या लिखा हुआ, नई नई भाषाओं को बोलेंगे, நவமான பாஷைகளை பேசுவார்கள், नई नई भाषाओं में वो बातें करेंगे. விசுவாசிகளுக்கு அடையாளம், இன்னொரு அடையாளம் என்னவென்றால் நவமான பாஷைகளை, அந்நிய பாஷைகளை பேசுவார்கள். परमेश्वर के प्रिय लोगों, हम लोग कलीसिया में रहते समय अन्य भाषा बोलते हैं, अच्छी बात है. பிரியமானவர்களே, நம்ம சபையில இருக்கும்பொழுது அந்நிய பாஷை பேசுகிறோம், நல்லதுதான். लेकिन मैं कहाँ की बात बोल रहा हूँ, जब हम अन्य जगह पर जब हम सेवकाई के लिए जाते हैं तो उस जगह पर जब हम अन्य भाषा में प्रार्थना करते हैं लोग एकदम से देखते हैं. நம்ம இது இந்த சபையில விட்டுட்டு வேற இடத்துக்கு போகும்போது, வேற இடங்கள்ல போயிட்டு அந்நிய பாஷை பேசும்போது ஜனங்கள் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. क्योंकि परमेश्वर हम लोगों के द्वारा कार्य करता है और वो लोग देखते हैं कि क्या बातें कर रहे हैं, ये कौन सा मंत्र को पढ़ रहे हैं, इनके अंदर कुछ अलग है, ऐसा देखते हैं वो लोग. ஜனங்கள் என்ன ஆச்சரியமா பாக்குறாங்கன்னா, இவங்க என்ன மந்திரத்தை சொல்றாங்க, என்ன பேசுறாங்க, என்ன எப்படி எப்படி இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்றாங்க சொல்லி ஆச்சரியமா பாக்குறாங்க. प्रिय लोगों, परमेश्वर ने हमें अन्य भाषा का वरदान हमारी आत्मिक वृद्धि के लिए दिया है, अच्छी बात है वो. பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்மா வளருவதற்காக, உன்னதி முன்னேறுவதற்காக அந்நிய பாஷை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. लेकिन हम विश्वासियों को वो अन्य भाषा में बात करने के लिए परमेश्वर ने एक हमारी एक पहचान दी है. விசுவாசிகளாக நமக்கு அந்நிய பாஷை பேசுவது ஒரு அடையாளமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். हालेलुया, हालेलुया. हम हर एक जनों को परमेश्वर अन्य भाषा बात करने के लिए परमेश्वर ने वो अधिकार दिया है. நம்ம எல்லா நாட்டிலும் அந்நிய பாஷை பேசுவதற்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். अगर आप लोग परमेश्वर के सम्मुख में, कोई ऐसा हो सकता है जैसे अन्य भाषा अभी तक शायद बात करना नहीं आता हो, तो परमेश्वर से मांगिए, परमेश्वर आपको वो चिन्ह देगा. ஒருவேளை உங்களுக்கு அந்நிய பாஷை இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆண்டவர்கிட்ட விசுவாசம் கேளுங்க, நிச்சயமாக அந்த அடையாளத்தை உங்களுக்கு கொடுப்பார். क्योंकि विश्वास करने वालों में वो चिन्ह होंगे. ஏனென்றால் இது நான் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்படுற ஒரு அடையாளமாக இருக்கிறது. देखिए प्रिय लोगों, परमेश्वर ने हमें क्या क्या चिन्ह दिए हैं. பிரியமானவர்களே, பாருங்க ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட அடையாளங்களை கொடுத்துட்டு இருக்கிறார். क्या क्या चिन्ह है आपके और हमारे. परमेश्वर ने हमें क्या आइडेंटिटी दिया है. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்ட அந்த அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். देखिए, जब ऐसे कार्यों को हम जब दुनिया में जाकर करेंगे, विश्वास के साथ हम जब रहेंगे तो उस जगह पर जागृति आएगा कि नहीं आएगा. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அடையாளத்தை எடுத்துக்கொண்டு நம்ம உலகத்துல போய் இந்த காரியங்கள் செய்யும்போது, செயல்படும் போது அந்த பகுதியில எழுப்புதல் வருமா வராதா? हम जिंदा परमेश्वर की आराधना करते हैं. நம்ம உயிருள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். परमेश्वर जिंदा है. நம்முடைய தேவன் உயிருள்ள கடவுள். हम मरे परमेश्वर की आराधना नहीं करते हैं. நம்ம மரித்த கடவுளை ஆராதிக்கவில்லை. वो हमारा जिंदा परमेश्वर है. मृत्यु में से तीसरे दिन जी उठा जिंदा यीशु मसीह है. மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த இயேசுவை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். हमारे अंदर वास करता है, इस दुनिया में वास करने वाले से बड़ा है. உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். हालेलुया. जो हमारी ओर है, वो जो हमारी ओर है, परमेश्वर हमारी ओर है, तो हमारे विरोध में कौन खड़ा हो सकता है. தேவன் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக யார் வருவான்? क्या दुष्ट आत्माएं खड़ी हो पाएंगी क्या? பிசாசு நமக்கு விரோதமா வருமா? क्या बीमारियां रहेंगी क्या? வியாதி நமக்கு விரோதமா வருமா? ओ क्या दुष्ट आत्माओं की क्रियाएं आपके ऊपर काबू हो पाएगी क्या? உங்க மேல பிசாசுடைய கிரியை பலிக்குமா? कोई कुछ नहीं कर पाएगा. ஒண்ணும் உங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. कुछ नहीं होगा. ஒண்ணும் பண்ண முடியாது. क्योंकि जिंदा परमेश्वर आपके अंदर है. ஏனென்றால் உயிருள்ள கடவுள் கூட இருக்கிறார். परमेश्वर आपके साथ है. இயேசப்பா உங்க கூட தான் இருக்கிறார். वो आपकी पहचान है. இவ்வளோ சொல்றாங்க, ஒண்ணுமே ஆமே சொல்ல மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க, அப்படியே அமைதியா இருக்கிறீங்க. இயேசப்பா உங்க கூட தான் இருக்கிறாரு. ஹalleluya, ஹalleluya. உயிருள்ள கடவுளை வணங்கிட்டு இருக்கோம். ஆமென். நல்லதா கை தட்டலாமா? प्रिय लोग, हमारी पहचान को हमें नहीं भूलना है. பிரியமானவர்களே, நம்முடைய அடையாளத்தை நம்ம மறக்க கூடாது. हमारे को समय अपनी पहचान को भूल जाते हैं तो दुष्ट आत्माएं आके हमें क्या करती हैं, हमें परेशान करती हैं. இந்த அடையாளத்தை நாம் மறக்கும்போது தான் பிசாசு நம்ம தலை வந்து உட்கார்ந்து, या फिर दुष्ट क्रियाएं या फिर अनेकों समस्याएं, दुष्ट क्रियाएं या फिर अनेकों पारिवारिक अनेक समस्याएं, अनेकों समय फाइनेंस स्थिति रहता है, फाइनेंस की स्थिति. இப்படிப்பட்ட அடையாளத்தை நாம் மறக்கும்போது தான்
பிசாசின் மூலமா வருகிற கிரியைகள், அந்த பண பற்றாக்குறை, கடன் பிரச்சனை, வியாதி, இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் மேல வந்து உட்கார்ந்துருது. प्रिय लोग, परमेश्वर का दास रेनाल्ड बोंके एक बात बोलता है. தேவனுடைய ஊழியக்காரர் ரெய்னால்ட் போங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். उन्होंने ऐसा बोला था कि जब तक स्टोव गर्म रहेगा उसके ऊपर मक्खी आके नहीं बैठेगी. அது வந்து ஸ்டவ் வந்து சூடா இருக்கும்போது அந்த ஸ்டவ் மேல ஈ வந்து உட்கார முடியாது. प्रिय लोग, जब तक हम परमेश्वर के साथ जब गर्म बने रहेंगे, परमेश्वर के साथ जब तक हम अपनी पहचान को बनाए रखेंगे, एक छोटे मोटे शैतान के कार्य हमारे जिंदगी में कुछ कार्य नहीं कर पाएंगे. நாமும் ஆண்டவருக்குள்ளாக இந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டு அனலாக அக்கினியாக இருக்கும்போது சின்ன சின்ன காரியம், பெரிய பெரிய எந்த பிரச்சனையும் நம்ம மேல வந்து பலிக்காது. ये मक्खी आके जल जाएंगी, भस्म हो जाएंगी, मर जाएंगी. அந்த ஸ்டவ் மேல அந்த ஈ உட்கார்ந்துச்சுன்னா என்ன பண்ணும்? பஸ்மம் ஆயிடும். அதே போல நம்ம மேல பிரச்சனை வரும்போது நம்ம விட்டு ஓடி போயிடும். हालेलुया. जिंदा परमेश्वर है प्रिय लोग, हमारा परमेश्वर. நம்முடைய தேவன் உயிருள்ள கடவுளா இருக்கிறார். वो हमें परमेश्वर ने हमें वचन में लिखा हुआ है ना, परमेश्वर अपने लोगों को वो एक जलती हुई आग बनाता है. वचन में लिखा हुआ है ना, अपने सेवकों को वो जलती हुई आग बनाता है. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிருக்கு நம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினியாக மாற்றுகிறார்னு சொல்லி வசனம் இருக்கிறது. परमेश्वर के हम लोग सेवक, परमेश्वर ने हमें और आपको बुलाहट दी है. உங்களை என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய ஊழியர்களாக நம்ம அழைத்திருக்கிறார். परमेश्वर ने आपके अंदर वो ताकत दी है. ஆண்டவர் உங்களுக்குள்ளாக அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். परमेश्वर आपके साथ है. ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார். प्रिय लोग, देखिए और भी आगे देखिए, सांपों को उठा लेंगे. அதுக்கு பிறகு நான் பார்க்கிறோம் சர்ப்பங்களை எடுப்பார்கள். और वो क्या बोलते हैं, अगर जहरीली वस्तु पी जाए तो कुछ नहीं होगा. விஷத்தை குடிச்சாலும் ஒண்ணும் ஆகாது. और वो क्या, वो बीमारों के ऊपर हाथ रखेंगे वो ठीक हो जाएंगे. வியாதிஸ்தர் மேல் கரங்கள் வைப்பார்கள், சுகமாவார்கள். जब ऐसा काम जब हम विश्वासी लोग करेंगे, आप विश्वासी लोग करेंगे, तो क्या दुनिया में एक बड़ी हलकम मच जाएगी. இந்த இப்படிப்பட்ட அதிகாரத்தை, இப்படிப்பட்ட அடையாளத்தை விசுவாசிகளாக நாம் பார்த்து அதுல செயல்படும் போது நம்ம தேசத்துல மாற்றம் எளிமையாக வந்துவிடும். பிரியமானவர்களே, भैया दयाल भैया ने वो भवन भैया के बारे में एक उदाहरण दिया था ना हम लोगों के बीच में. நம்முடைய மத்தியில நம்முடைய தயாளன் பாஸ்டர் ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு மிஷனரி பவன் பத்தி. तो वो क्या किया है, सबके सामने उसको लोगों ने क्या किया, मजाक बनाया. वो सांप जा रहा था, उसको क्या, तुम्हारा यीशु मसीह जिंदा है तो सांप को पकड़ कर दिखाओ, ऐसा करके कुछ बोला. சோ பவன் சிங் சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு நார்த் இந்தியாவில். ஸோ அப்போ அவர் வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்க இடத்துல ஜனங்கள்லாம் கூடிட்டு இருந்திருந்தாங்க. அப்போ வந்து ஒரு பாம்பு போயிட்டு இருந்துச்சு. என்ன நீங்க உயிருள்ள கடவுள் சொல்றீங்களே, வசனத்தில் எழுதப்பட்டிருக்க பாம்பு எடுப்பான்னு சொல்லி இதை எடுத்து காட்டாம பார்க்கலாம். वो देखिए वो जाके क्या करता, भाग के जाके सांप को पकड़कर फाड़ देता है. அவருக்கு ஒண்ணுமே யோசிக்கல. போற பாம்பு எடுத்தாரு, அந்த தோலை உரிச்சாரு, அப்படியே கையில காமிச்சாரு. देखिए प्रिय लोगों, ऐसे काम करते समय क्या होगा उस जगह पर. சோ இப்படிப்பட்ட காரியம் செய்யும்போது அந்த பக்கத்துல என்ன நடக்கும், क्या होगा, वो लोग क्या सोचेंगे, என்ன யோசிப்பாங்க ஜனங்கள்? जिंदा परमेश्वर है. ஆமா, இவங்க வணங்குறது, இவங்க சொல்றதெல்லாம் जो पहचान है जिसकी उसके अंदर जो वास करता है वो जिंदा परमेश्वर है. ஆமா, அந்த பவன் சிங் குள்ள வாசம் பண்ணுகிற கடவுள் உயிருள்ள கடவுள் தான் சொல்லி நம்புவாங்க. ये लोग हमारी पहचान हमें नहीं भूलना है. பிரியமானவர்களே, நம்ம அடையாளத்தை நாம் மறக்க கூடாது. परमेश्वर ने हमें ऐसे अधिकार को दिया है. பிரியமானவர், இப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். हमारी पहचान इस दुनिया के लोगों को अनेकों पहचान दी गई हो सकती है. कोई प्रोफेसर हो सकता है, कोई कलेक्टर हो सकता है, कोई आईपीएस हो सकता है, कोई अलग अलग पहचान के साथ लोग जी रहे हैं. இந்த உலகத்துல பல பேருக்கு பல விதமான அடையாளங்கள் இருக்கிற, டாக்டர் அடையாளம் இருக்கு, இன்ஜினியர் அடையாளம் இருக்கு, போலீஸ் அடையாளம் இருக்கு, ப்ரொஃபசர் அடையாளம் இருக்கு. இப்படி பல அடையாளங்களை வைத்து ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. डॉक्टर के सामने जाकर दुष्टात्मा को लेकर जाएंगे, भगा पाएगा क्या? டாக்டர் கிட்ட போகும்போது அந்த பிசாசு பிடிச்சவங்களை கொண்டு போறான், போயிட்டு டாக்டர் வந்து பிசாசு துரத்து வரா? नहीं भगा पाएगा, நிச்சயமா முடியாது. उसकी पहचान बस सुई लगाने तक है. அவருடைய அடையாளம், அவருடைய ஐடென்டிட்டி என்னன்னா ஊசி போடுறதுதான். लेकिन हम और आपको परमेश्वर ने अधिकार दिया है कि दुष्ट आत्मा को भगाओ. ஆனா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், பிசாசுகளை துரத்த முடியும். हालेलुया, हालेलुया. हमारा और आपका अधिकार जो है वो दुनिया से सबसे अलग है. உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அடையாளங்கள் உலகத்துல கொடுக்கப்பட்ட அடையாளத்தை விட வித்தியாசமான அடையாளங்கள். हम लोग अलग व्यक्ति हैं, हम लोग अलग व्यक्ति हैं. நாம வித்தியாசமானவர்கள். बोलिए हम लोग अलग व्यक्ति हैं. சொல்லுங்க, நான் வித்தியாசமானவன் சொல்லுங்க. बोलिए हम लोग अलग हैं. நான் வித்தியாசமானவன். दुनिया के जैसी हमारी पहचान नहीं है. உலகத்து பிரகாரமாக அடையாளம் எனக்கு இல்ல. हमारी पहचान यीशु मसीह के अंदर है. என்னுடைய அடையாளம் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. हालेलुया, हालेलुया. ஷைலோ கலிசியா हमारी पहचान यीशु मसीह के अंदर है. ஷைலோ சபையே நம்முடைய அடையாளம் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. यीशु मसीह हमारी पहचान है. இயேசுவே நம்முடைய அடையாளமாக இருக்கிறார்.
இருக்கிறார். और जब हम यीशु मसीह को लेकर जाएंगे दुनिया में हम अपनी पहचान को छोड़कर आएंगे. இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டு போகும்போது உலகத்துல நம்முடைய அடையாளத்தை வெளிப்படுத்த முடியும் பிரியமானவர்களே. हालेलुया. परमेश्वर के नाम की महिमा हो. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. इस समय में हम परमेश्वर के सम्मुख में अपने, अगर आप इस जगह पर बैठे अपनी पहचान को भूलकर शायद इधर उधर कहीं घूम रहे हो सकते हैं, अपने आप को अपडेट कर लीजिए. ஒருவேளை இப்படிப்பட்ட அடையாளத்தை நீங்க பெற்றிருந்தோம், அதை மிஸ் பண்ணிட்டு இங்க எங்க சுத்தி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு இப்படிப்பட்ட அந்த அடையாளத்தை மீண்டுமாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க என் ஆண்டவர் சமூகத்துல. मैं जैसे इससे शुरुआत की आधार कार्ड से, मेरा फोन नंबर मेरे आधार कार्ड में नहीं था, मैंने उसे अपडेट कर लिया और मेरी अभी पहचान मेरे पास है. எப்படி வந்து நான் என் ஆதார் கார்டுல ஃபோன் நம்பர் தப்பா இருந்துச்சு, அந்த ஃபோன் நம்பர் வந்து சரி பண்ணணும், அப்டேட் பண்ணணும். இப்போ வந்து கரெக்டான அடையாளம், என்ன இந்திய தேசத்துல வாழ்வதற்கு சரியான அட்ரஸ், சரியான மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். शायद आप लोगों भी कुछ मिस कर रहे होंगे अपने लाइफ में. ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட ஏதாவது இந்த ஃபோன் நம்பர் மாதிரி அட்ரஸ் மாதிரி மிஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். शायद आप अपनी जिंदगी में अभी भी शैतान की क्रियाओं से, बीमारियों से, दुख और समस्याओं से शायद मिस कर वो अपनी पहचान को भूल कर आप अपनी जिंदगी में अनेकों कष्टों में आप शायद फंसे हुए हो सकते हैं. ஒருவேளை அந்த இப்படிப்பட்ட அடையாளத்தை மறக்கும்படியான காரியங்கள், வியாதியோ பிசாசு போராட்டமோ பிரச்சனைகளோ உங்களை வந்து இந்த அடையாளத்தை மறந்து நீங்க சுத்தி கொண்டிருக்கலாம். कितने लोग यीशु मसीह को पूरे दिल से ग्रहण करे हैं? எத்தனை பேர் நீங்க ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? पूरे दिल से यीशु मसीह को कितने लोगों ने ग्रहण किया है? எத்தனை பேர் உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? प्रिय लोगों, फिर वो हमारा अधिकार है. அப்படி ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா பிரியமானவர்களே, அந்த அப்படி இந்த சொல்லப்பட்ட நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. ये हमारा अधिकार है, ये हमारा चिन्ह है. இது நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. आज इस समय में हम लोग प्रार्थना करने वाले हैं. இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். कोई लोग ऐसे चुपचाप नहीं रहेगा, अपने मुंह को खोलकर प्रार्थना करिए. யாருமே இதை கேட்ட பிறகு அமைதியா இருக்க கூடாது. வாயை திறந்து இந்த அடையாளத்தை நாம் புதுப்பித்துக் கொள்ள போகிறோம். अगर हम चुपचाप रहेंगे तो आप अपनी पुरानी वही पहचान में ऐसे ही बने रहिए. நீங்க வந்து வாயை திறக்காம அப்படியே அமைதியா அப்படியே உம்முன்னு இருந்தீங்கன்னா, இன்னும் வந்து அப்டேட் பண்ணாம போன் நம்பர் மிஸ் பண்ணிட்டு அட்ரஸ் மிஸ் பண்ண மாதிரி உம்முன்னு இருந்தீங்கன்னா, அமைதியா இருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணலன்னு அர்த்தம். आप अपने मुंह को खोलकर परमेश्वर से, आपके जीवन में जिस समस्या से गुजर रहे हैं, बोलिए परमेश्वर से, परमेश्वर आपकी पहचान, मेरी पहचान प्रभु मैं आपके बच्चा हूँ, परमेश्वर मैं आपकी संतान हूँ, मुझे मेरी जिंदगी में जो भी मैं समस्या से गुजर रही हूँ परमेश्वर से मुझे छुड़ाइए, ऐसा बोलिए. எப்படிப்பட்ட பிரச்சனையில நீங்க வந்து அகப்பட்டு கொண்டதாலும், போராட்டத்துல அகப்பட்டு கொண்டதாலும், வந்து அழுகையிலேயோ கஷ்டத்திலேயோ நீங்க எப்படிப்பட்ட காரியத்துல நீங்க தவித்து கொண்டிருந்தாலும் இந்த நேரத்துல ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே என்னுடைய அடையாளமாக நீங்க இருக்கிறீங்க, நான் உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறேன், இந்த அடையாளத்தை புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன், ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்துல இந்த அடையாளத்தை நீங்க புதுப்பிங்க ஆண்டவர் சொல்லி ஆண்டவருக்குள்ள நாம ஜெபம் பண்ண போகிறோம். प्रिय लोगों, जैसे परमेश्वर के वचन में विश्वासियों को जो अधिकार दिया है, हम परमेश्वर की संतान हैं, परमेश्वर के विश्वास करने वाले परमेश्वर की संतान लोग हैं हम लोग. பிரியமானவர்களே, ஆண்டவர் வார்த்தை சொல்லி இருக்கிறது, விசுவாசிக்கிறவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவரோட அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். जब हम परमेश्वर की संतान हैं तो हमारा सब अधिकार है, सब कुछ के लिए हम अधिकारी हैं. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறேன்னு சொல்லி தெரிஞ்சோம்னா, அறிஞ்சோம்னா நம்ம எல்லாத்துக்கும் அதிகாரியா நம்ம இருக்கிறோம். ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாத்துக்கும் நம்ம அதிகாரியா இருக்கிறோம். अभी यहाँ पर लोग बहुत बड़े लोग, लाइक सबके बच्चे लोग, ऐसे लोग यहाँ पर बैठे हुए हैं. आप लोगों को बच्चा, आप लोगों से आके घर में मुझे ये चाहिए, वो चाहिए, खाना चाहिए, रोटी चाहिए, ऐसे कोई पूछेगा क्या? அவங்க பிள்ளைங்க பேரண்ட்ஸ் பார்த்து எனக்கு வந்து சாப்பாடு வேணும், எனக்கு வந்து தண்ணி வேணும், எனக்கு வந்து அது வேணும், இது வேணும் கேட்பாங்களா? वो सीधा जाके किचन में जाएंगे, खाना ले लेंगे. அது உரிமை, அதாவது பேரண்ட்ஸ் உள்ளது உரிமை. அவங்க ஸ்ட்ரெயிட்டா போவாங்க, சாப்பாடு எடுப்பாங்க, தண்ணி குடிப்பாங்க, அவங்க உரிமையோடு கூட செயல்படுவாங்க பிள்ளைங்க. सीधा जाके वो लोग खा सकते हैं. நிச்சயம் வந்து பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து உரிமையாக அவங்க நீங்க உங்க பெற்றோர்களுடைய காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். प्रिय लोग, हम परमेश्वर की संतान है, हमारा हक है, हम परमेश्वर से हमें प्राप्त करना है वो सब. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக புத்திரர்களாக இருக்கிறபடினால அவர்கிட்ட நம்ம உரிமையாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். इस समय में हम अपने मुंह को खोलकर हमें प्रार्थना करना है. இந்த நேரத்துல கூட வாயை திறந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். परमेश्वर के वचन में लिखा हुआ है, मुंह को खोलेंगे परमेश्वर मुंह को भरने वाला परमेश्वर है. ஆண்டவர் வார்த்தை சொல்லி இருக்கிறது, நான் வாயை விரிவாய் தர அதை நன்மையான நிரப்புவேன்னு சொல்லி இருக்கிறார். लोग परमेश्वर के लोग, आपको परमेश्वर इन दिनों में आपकी जिंदगी में बड़े कार्य करना चाहता है. आपकी जिंदगी में जैसी स्थिति में थे उस स्थिति से परमेश्वर आपको निकालना चाहता है. ஆண்டவர் இந்த நேரத்துல ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார்.
இப்ப இருக்கிற சூழ்நிலையை ஆண்டவர் தலைகீழாக மாற்ற போகிறார். हम अनेकों समय में हम मिस कर देते हैं, இந்த அநேக நேரங்கள்ல நம்ம வந்து இந்த காரியங்களை மிஸ் பண்ணி விடுறோம். क्योंकि हम बस चुपचाप रह जाते हैं. நம்ம வந்து எல்லாத்தையும் கேட்டு கூட அப்படியே நம்ம அப்படியே வாயை மூடிட்டு அப்படியே அமைதியா இருந்துடுறோம். अरे पास्टर तो वो हर एक सप्ताह में यही तो उनका यही काम है, ऐसा करके बस प्रचार करके वो लोग यही काम है, बस ऐसा ही. நம்ம என்ன யோசிக்கிறோம்னா இது பாஸ்டரோட வேலை, அவர் சொல்ல வேண்டும் சொல்றாரு, நாம கேட்க வேண்டியது அப்படியே இருப்போம். अरे ये तो संतोष पास्टर ही है ना, ये तो दिव्यन पास्टर ही बोल के चले गए कब के. இது வந்து சந்தோஷ் பாஸ்டர் தானே, அது வந்து திவ்யன் பாஸ்டர் சொல்லிட்டு போயிட்டாரு ஏற்கனவே. अरे दयाल पास्टर ने तो ये तो बहुत साल पहले ही बोल दिया था. தயாளன் பாஸ்டர் தான் பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்காரு, சொல்லிட்டே இருக்காரு. नहीं नहीं नहीं, ये परमेश्वर का वचन है. இல்ல இல்ல, இது வந்து யார் என்ன சொன்னாலும் இது தேவனுடைய வார்த்தை. परमेश्वर के वचन पर दयाल पास्टर ने बोला, दिव्यन पास्टर ने बोला, मैंने बोला, ये परमेश्वर के वचन से बोल रहे हैं. தயாளன் பாஸ்டர், திவ்யன் பாஸ்டர், சந்தோஷ் பாஸ்டர், இது தேவனுடைய வசனமாக இருக்கிறது. जब हम अपने मुंह को खोलकर परमेश्वर के सम्मुख में आएंगे, परमेश्वर हमारी स्थितियों को बदलेगा. நாம் வாய்களை திறந்து ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவார். अनेकों समय में हम बोलते हैं ना कि क्यों परमेश्वर को हमें अपने मुंह को खोलकर बोलना है, सोचते हैं हम लोग. நம்ம வந்து நிறைய நேரத்துல என்ன யோசிக்கிறோம்னா நாம ஏன் வாயை திறந்து ஜெபம் பண்ணணும்? इसके लिए एक परमेश्वर के वचन में लिखा हुआ है ना कि तू अपने पापों को अंगीकार करे और तो अंगीकार करे छोड़ दे तो परमेश्वर तुम्हारे पापों को क्षमा करता है, ऐसा करके वचन है ना. வசனம் இருக்கிறது என்னவென்றால் நம்ம வாய்களை தான் நம்ம அறிக்கை நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் நம்முடைய எல்லா அநியாயத்தை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார் சொல்லி வசனம் இருக்கிறது. तो तब हम जब अंगीकार करते हैं हमारे पाप क्षमा होते हैं ना. நம்ம அறிக்கை செய்யும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது இல்ல. तो हमें अब ऐसे ही हम सोच लेते कि अगर चुपचाप रहो, परमेश्वर को तो सब कुछ मालूम है ना. जैसे अभी हम चुपचाप रह जाते हैं ना कि परमेश्वर को सब कुछ मालूम है, हमारी परिस्थिति को मालूम है, सब कुछ मालूम है, ऐसा करके हम सोचते हैं ना. நம்ம வந்து பாவத்தை மட்டும் அறிக்கை செஞ்சு நம்ம பாவம் மன்னிப்பு பெற்றுறோம். ஆனா அதே மாதிரி இப்போ வந்து அமைதியா நம்ம ப்ரே பண்ணும்போது நம்ம வந்து நிறைய நேரத்துல அமைதியா இருக்கிறோம். அது ஏசப்பாக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய சூழ்நிலை எல்லாம் தெரியும், அவர் பார்த்துப்பாரு, என் நிலைமை எல்லாம் அவர் பார்த்துப்பாரு, நான் மனசுல மட்டும் நினைச்சுக்கிறேன் அப்படி சொன்னா அது செயல்பட முடியாது. परमेश्वर जो पापों की क्षमा के लिए मुंह से अंगीकार करवाता है, वो परमेश्वर ने ये भी बोला है कि मुझसे मांग. எந்த ஆண்டவருடைய வசனம் எழுதப்பட்டிருக்கிறதோ அறிக்கை செய்யும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுது என்று சொல்லி அதே ஆண்டவருடைய வசனம் சொல்லப்படுகிறது, என்னிடத்தில் கேள் என்று சொல்லப்படி வாயை திறந்து கேளுங்கள், मांगोगे तो तुम्हें दिया जाएगा, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். तो इस समय में हम मुंह खोलकर परमेश्वर के सम्मुख में प्रार्थना करने वाले हैं. இந்த நேரத்துல வாய்களை திறந்து நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ண போகிறோம். अपनी पहचान को समझकर हम प्रार्थना करने वाले हैं. உங்களுடைய அடையாளத்தை உணர்ந்து அறிந்து புரிந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். प्रिय लोग, हम देश के लिए प्रार्थना करेंगे. इस समय में हम लोग अपने देश के लिए प्रार्थना करने वाले हैं. இந்த நேரத்துல கூட நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். अपने मिशनरियों के लिए प्रार्थना करेंगे. நம்ம மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். अपने चर्च के लिए प्रार्थना करेंगे. நம்ம சபைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். हम अनेकों कार्यों के लिए प्रार्थना करने वाले हैं. अनेक காரியங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். लेकिन इस समय हमें मुंह खोलकर प्रार्थना करना है. இந்த நேரத்துல நம்ம வாய்களை திறந்து நம்ம ஜெபம் பண்ண हमें வேண்டும். अपनी पहचान को जानकर प्रार्थना करना है. நம்முடைய அடையாளத்தை அறிந்து ஜெபிக்க வேண்டும். इस समय में हम अपनी आंखों को बंद करके प्रार्थना करें. அப்படியே எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து நம்ம ஜெபம் பண்ண